இந்த இடத்துல 38 வருஷத்துக்கு முதல் இந்திய ராணுவம் செய்த இனப்படுகொலை நெருக்கி கொண்டு அந்த 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 நெருக்கி கொண்டது அவருடைய இதழைக்கு கூட தமிழர்களை கொண்டு அவர்களுக்கு மேலால கனரக வாகனம் குறிப்பாக இப்ப நினைக்க ஆத்திரமும் கண்கலங்குகின்ற 58ஆம் ஆண்டு என்னுடைய சொந்த செலவில் இந்த சூரிய கட்டி கொக்குவில்ல பிரம்படி பகுதியில் நிற்கிறோம். இந்த இடத்துல 38 வருஷத்துக்கு முதல் இந்த தமிழர் தாயகத்தின் எல்லா இடத்துல பார்த்தாலுமே ஒவ்வொரு வன்முறைகள் இந்த இனம் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கும். இந்திய ராணுவம் அமைதி காக்கிற படை என்ற போர்வையில ஸ்ரீலங்காவுக்கு வந்தது. ஸ்ரீலங்காவுக்கு தமிழர்களை பல்வேறு வகையில சித்திரவதை செய்தான் சொல்லலாம். இந்த இடத்துல 38 வருஷத்துக்கு முதல் தமிழர்களை கொண்டு அவர்களுக்கு மேலால கனரக வாகனம் குறிப்பா இந்த செயின் பிளக் சொல்லலாம் ராணுவ அந்த மிகப்பெரிய வாகனங்களை ஏற்றி படு பாதகமாக கொலை செய்யக்கூடிய விஷயம். அதுக்கு பிறகு இங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அவையை கொண்டு போய் இங்கிருக்கக்கூடிய இந்து மயானத்தில் அடக்கம் செய்தவை என்றெல்லாம் வரலாறு சொல்கிறது. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த வரலாறு கடத்தப்படணும், என்ன விதமான இன்னல்களை இந்த இனம் அனுபவித்ததுன்றது அடுத்த தலைமுறைக்கு தெரியணும். 38 வருஷத்துக்கு முதல் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பேரவலத்தை இந்த இடத்துல மக்கள் நினைவு கூறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நினைவுக்கல்லை கூட இந்த நாள்ல அங்குரார்ப்பணம் செய்து வைக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பில் தான் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோம். இந்த பிரம்படி படுகொலைன்றது 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் இந்திய படையினரால் கொக்குவில் பிரம்படி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களை அமைதிப்படை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆபரேஷன் பவன் என்ற நடவடிக்கையின் போது படுகொலை செய்த சம்பவத்தை குறித்து நிற்கிறது. ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் இந்திய அமைதிப்படை நடத்திடக்கூடிய தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளில் மிக முக்கியமான கொடூரமாக குறிப்பிடப்படுகிறது. 87ஆம் ஆண்டு அக்டோபர் 11, 12ஆம் தேதிகளில் வந்திருக்கக்கூடிய அந்த படைகள் செய்யக்கூடிய மோசமான ஒரு விஷயத்தை மக்கள் ஆண்டுகள் கடந்தும் நினைவு கூறுகிறார்கள். 38 வருஷமாக இந்த படுகொலை நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் பவன் என்ற நடவடிக்கை மூலம் பொதுமக்களை துப்பாக்கியால் சுட்டும் கனரக வாகனங்களால் நசுக்கியும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. இதுலேயும் குறிப்பாக கனவேர் தங்களுடைய பதிவுகளில் அல்லது தங்களுடைய அனுபவங்களை குறிப்பிடுகிற போது இந்த வீதியிலேருந்து பார்த்தா எல்லா இடமும் தெரியும். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை, மதில்களோ பெரிய மரங்களோ இல்லாத காலகட்டத்தில் ஒரு இடத்துல இருந்து பார்த்தா எல்லா இடமுமே தெரியும். அப்படி பார்க்கல வீதியால் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்களை இந்திய ராணுவம் சுட்டு இருக்குது. அது மாத்திரமில்லை, நாயை தேடி வந்திருக்கக்கூடிய ஆக்களை கூட சுட்டு கொண்டிருக்குது. அதை பார்த்து கத்தினாக்கள் மீது கைக்குண்டு எல்லாம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்படி சொல்ல முடியாத அளவு சோகங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்தி சென்றக்கூடிய ஒரு படையாகத்தான் இந்திய இராணுவத்தை இந்த மக்கள் பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்திய இராணுவத்தினுடைய முதலான தமிழ் இனப்படுகொலை சம்பவமாகவும் இதுதான் பதிவு செய்யப்படுகிறது. படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களுடைய நினைவாக இந்த பகுதியில் ஒரு நினைவு தூபி ஆரம்பத்தில் அமைக்கப்பட்டு பிறகு உடைக்கப்பட்டிருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது இன்றைய நாளில் புதிதாக ஒரு தூபி அவர்களுடைய பேரோடு சேர்த்து அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய சார்பில் இந்த தூபி என்பது இப்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய கலந்து கொண்டவர்களில் நிறைய பேரை பார்த்தா கண்கள் கலங்கிய நிலையில் உறவுகளை தொலைத்த நிலையில் அவர்கள் அந்த இடத்துல பங்கு கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, குறிப்பாக வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கள் உறவர் வீடுகளிலையும் ஏனைய இடங்களிலையும் தங்கியிருக்கிற போதுதான் இவ்வாறான மிக மோசமான துன்பங்களுக்கு உள்ளாகப்பட்டார்கள். இதில் ஈகச்சூழல் ஏற்றக்கூடிய அவருடைய மகன் கூட இந்த துயரமான சம்பவத்தில் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கார். அல்லது அந்த மகனை இழந்திருக்கக்கூடிய துயரம் என்பது இவ்வளவு காலமாக அவரை வருத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த பட்டியல் என்றது பின் நாட்களில் மிக பெரிதாக நின்றிருந்தது. முதல்ல அகிம்சை ரீதியில் போராடிடக்கூடியது, அதுக்கு பிறகு ஒவ்வொரு விதமான துன்பியலுக்கும் இந்த தொடர்புகள் அல்லது இந்த படுகொலைகள் என்பது பெரும் துயரை கொடுத்திருந்தது. ஏராளமான மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்காகவும் அஞ்சலிப்பதற்காகவும் அந்த துயரை ஆற்றுநாது கடப்பதற்காகவும் இந்த நாளில் இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கிறோம். நண்பனும் அவருடைய இதழைக்கு கூட உங்கள் ஊருக்கு எடுத்து செல்ல முடியவில்லை. இங்கே அடக்க அவருடைய உட்பட இங்கு மரணித்த எல்லோருக்கும் எங்கள் அதுதான் மலை சேர்த்துக் இன்று இந்திய இராணுவம் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட
துயர்மிக்க கொடூரமிக்க ஒரு இனப்படுகொலை அரங்கேற்றி இன்று 38 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இந்த வேளையிலே இந்திய இராணுவத்தின் இந்திய அரசின் கரைபடிந்த ஒரு வரலாற்றை ஆபரேஷன் பவன் என்கிற இந்த இராணுவ நடவடிக்கை ஏற்படுத்தி கொடுத்து என்று 38 ஆண்டுகளாகிவிட்டது. இந்திய இராணுவம் செய்த இனப்படுகொலை முதலாக அரங்கேற்றப்பட்டது இந்த பிரம்படியிலே என்பதை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது யாரும் மறைக்கவோ முடியாது. இந்த படுகொலைகளுக்கு அதைத் தொடர்ந்து 3 மாத காலமாக தமிழர் தாயகம் எங்கும் அரங்கேற்றப்பட்ட இந்திய அமைதிப்படையினரின் படுகொலைகள் ஒரு இனப்படுகொலையாகவே நாங்கள் இன்றும் பார்க்கின்றோம். இன்று 38 ஆண்டுகள் கடந்தும் இந்த படுகொலை சம்பந்தமாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த இந்திய இராணுவத்தினர் எந்த விதமான ஒரு விசாரணைகளோ அல்லது சம்பந்தமான நடவடிக்கைகளோ அல்லது ஒரு மன்னிப்பு கேட்கின்ற ஒரு முறையோ எதையுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இங்கே நடந்த போதனா வைத்தியசாலையிலே நடந்த கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட படுகொலைகளை 3 ஆண்டுகளில் இந்திய இராணுவம் செய்திருக்கின்றது. இந்த இராணுவத்தின் படுகொலைகள் இந்த ஈழத்தமிழரின் வரலாற்றிலே என்றும் ஒரு பதிவாகி ஒரு துயர்மிக்க கொடூரமிக்க சம்பவம். எங்களை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கான விடுதலையை பெற்றுத் தருவதற்கு ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் இந்த ஈழத்தமிழர்கள் ஈழ விடுதலை இயக்கங்கள் போராடி கொண்டிருந்த பொழுது இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை தருவதற்காக இந்திய அமைதிப்படியாக வந்தவர்கள் பதவி வந்து இறங்கியதும் 3 மாதங்களிலே தியாகி திலீபன் அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கைகளை நிராகரித்து அதன் பின்னர் 10ஆம் தேதி யாழ் கோட்டையை அத்துமீறி அங்கே இராணுவ தாக்குதலை நடாத்தி அப்படி தொடர்ச்சியாக தமிழர் தாயகம் அங்கும் இந்த படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டு வந்தது. இந்த அடிப்படையிலே முதலாக எங்களுடைய இந்த பிரம்படி பிரதேசத்திலே எனது மனைவியின் வீடு மனைவியின் உறவினர்கள் வீடுகளே தங்கியிருந்த கிட்டத்தட்ட 12 பேர் அதிலே சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு தேடி வந்து இங்கே உட்புகுந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்திய இராணுவம் அடக்குமுறையிலே அராஜக முறையிலே எங்கள் மனைவியனுடைய சகோதரிகள் உட்பட வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருந்தது 24 மணித்தியாலத்துக்கு பின்னர் உணவில்லாமல் கழிப்பிடம் செய்ய முடியாத நிலையிலே அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தனர். அதற்கு பிறகு அவர்கள் வந்து பார்த்த பொழுதுதான் வீதி எங்கும் பிரேதங்கள், வீதி எங்கும் வீடுகளெங்கும் சடலங்கள், வீட்டிலே சடலங்கள், யார் என கண்டுபிடிக்க முடியாதவாறு உடல் அழுகி சிதறிய நிலையிலே 55 பேருக்கு மேற்பட்ட சடலங்கள் இந்த பிரம்படி பிரதேசம் அங்கும் காணப்பட்டது. உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிய நிலையிலே திடீரென்று இங்கு இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த அத்தனை உயிரற்ற உடலங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எரித்தார்கள். இப்படிப்பட்ட படுதுயரமான சம்பவங்களுக்கு இந்திய இராணுவம் பதில் கூறவில்லை. இதற்கான விசாரணைகள் இன்று வரையில் நடைபெறவில்லை. ஆனால் இந்த விசாரணைகள் எல்லாம் சில இடங்களிலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து நிவாரணத்தை கொடுத்து அந்த கோவையை அப்படியே மூடி மறைத்து விட்டார்கள். இன்று இங்கு நாங்கள் நடத்துகின்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வானது இங்கே பழைய ஆட்களாக இருக்கின்ற ஈஸ்வர் ராஜா அவர்கள் தொடக்கம் அந்த நேரத்திலே அதன் தூவியலை கட்டி வருடம் நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார்கள். காலப்போக்கிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய போராட்டம் நடவடிக்கைகள் அச்சுறுத்தலினாலே சில இடங்களிலே தொய்வு நிலை ஏற்பட்ட பொழுது அது நடைபெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதன் பின்னர் அண்மையிலே 2018ஆம் ஆண்டிலே இருந்து நான் உட்பட ராகுலன் ஏகரன் உட்பட ஒரு நினைவேந்தல் குழுவை அமைத்து இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். 19ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு காலத்திலே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது நாங்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி விட்டு 6 மணிக்கு முன்னம் ஓடிய சம்பவங்களும் இங்கே இருக்கின்றது. இன்றைய கால சூழ்நிலையிலே நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஓரளவுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்கின்றபடினாலே அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இதை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றபடினாலே இந்த இடங்களிலே நின்று நாங்கள் இந்த நினைவு கூறல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவு கூறலை நாங்கள் விட்டுட்டு வேறு ஏதும் சம்பவங்களை நோக்கி வேறு ஏதும் நோக்கங்கள் கருதி நாங்கள் இந்த இடங்களில் நிற்போமாக இருந்தால் இவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது. காலங்காலமாக இனிய வரும் எதிர்காலங்களிலே இந்த நினைவேந்தல்களை கடத்துவதன் மூலம்
இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இந்த சம்பவத்தில் இன்னார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களையும் இருக்கு, உங்களை இங்கே கூடியிருக்கின்ற இளைஞர்களையும் சார்ந்திருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலே இந்த நிகழ்வு இன்னும் பன்மடங்கு சகல மக்களும் ஒன்று திரண்டு நடத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி சகல இறந்த அத்தனை ஆத்மாங்களும் ஆத்மசாந்தி அடைய வேண்டும். இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் தோற்றவர்கள் அல்ல, தோற்கடிக்கப்பட்டவர்கள். நாங்கள் தோற்க மாட்டோம். எந்த படுகொலை நடந்ததை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயம் ஆத்மாக்கள் அந்த பலம் ஆத்ம பலம் வெற்றியை தரும். நாங்கள் விடுதலை வருவோம். இந்த படுகொலையானது அனைத்து உலகத்துக்கும் ஒரு மிகவும் துயரமான சம்பவம். அதிலும் மிலேச்சத்தனமாக இப்போ நினைக்க ஆத்திரமும் கண்கலங்குன்றது உலக நாடுகளில் பயங்கரவாதம் சாதாரண இடங்கள் இருக்குது. என்றாலும் சுட்டு வெட்டி படுகொலை ஒரு பக்கம். ஆனால் உலகத்திலேயே நான் அறிந்திருக்கிறேன், இந்த புல்டோசரில் நெரிச்சு கொள்றன்றது செயின் பிளாக்ல நெரிச்சு கொண்ட அந்த நெரிச்சு கொண்டதுன்றது இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் உயிரோட ரோட்டில் விட்டு போட்டு அந்த செயின் பிளாக் வருது நெரிக்க போகின்றேக்கு அந்த நேரம் அந்த மனிதன் அந்த உணர்வு நிலையை சற்று சிந்தித்து பாருங்க, இவ்வளவு கவலைக்கிடமாக இருக்கும். சாக போகிறேன்னு அப்போ அப்படியான உறவு என்னுடைய அதான் அவர் அந்த தச்சிலம் வந்து அதில் அந்த பால் ரத்தினம் சொல்லி அவர் அதில் இறந்துட்டார். அதோட அந்த பேருந்து நேற்று கேள்விப்பட்டால் இந்த சம்பவத்தில் ஒரு குடும்பத்திலே 4 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அந்த 4 பேர்லேயும் ஒரு கடைசி மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அந்த அந்த இந்த படுகொலை நடக்காத இருந்தால் ஒரு 2 நாளில் திருமணம் நடக்க வேண்டிய மணப்பெண்ணும் அதில் சாவடைந்திருக்கிறார். இப்படி எவ்வளவோ இருக்கும். இதில் அதிக சொல்வதற்கு ஏராளம். 1987ஆம் ஆண்டு படுகொலை சம்பவம் நடைபெற்றது. 88ஆம் ஆண்டு என்னுடைய சொந்த செலவில் இந்த சூரிய கட்டி எங்கள் அப்பாவும் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்த நவரட்னம் அவர்களுமா சேர்ந்து பள்ளிக்கூட பிள்ளைகள் இந்த அயலவர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்போ இந்தியன் ஆர்மி இருக்கின்றோம். அந்த நேரத்தில் இதை திறந்து வைக்கிறான். பிறகு இந்த கட்டிடத்துக்காக இந்தியன் ஆர்மி என்ன விசாரணையை போட்டுட்டார். கலட்டியில் இருக்க இந்தியன் ஆர்மி போய் ஏன் கட்டினீர் என்று கேட்டவர்கள் நான் சொன்னேன், எங்களோட உறவினர்கள் இறந்து போனார்கள், அவங்க ஞாபகத்தமாக காட்டினாண்டு சரி என்று என்னை போக விட்டுட்டார்கள். ஆனால் அந்த வீட்டில் குழந்தை தாய் முன் வீட்டில் இருந்தவ எல்லாரையும் அந்த அதுக்குள்ள கேம்பஸில் இறங்கி வந்து தப்பி வந்த இராணுவம் அதுக்குள்ளே இருந்து நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதுகள் சொல்லியிருக்கு. நாங்கள் இந்த இடத்துல இருக்குது. அவங்க சுண்ணாரத்துலேருந்து மருதனாவிடம் வந்து தண்டவாளத்தாலே அப்படியே வந்து இந்த வளவெல்லாம் பிச்சு கொண்டு போய் ஒழுங்கையில் சுட்டு போட்டிருந்த ஆக்களுக்கு வேலுக்கு மேலாலே செயின் பிளாக் ஏற்றி கொண்டு அதை 3 இராணுவத்தையும் காப்பாற்றி கொண்டு போடுது. அதாவது இந்த கொடி எல்லாத்தையும் இந்த ஒழுங்கைகள் இந்த இளைஞர்கள் தான் அந்த நேரம் ஒரு வசதியும் இல்லை, கட்டில் ஒரு தடவை வச்சு கொண்டு போய் இந்த சுடலையில் வச்சு தகனம் செய்து விட்டாங்க. இந்த இப்படியான இந்திய இராணுவம் வந்து எங்கள்கிட்ட பேசுறது இந்த வசதியாக இருக்கிறீர்கள் இன்னத்துக்கு இங்கே சண்டை பிடிக்கிறீர்கள் என்று பேசுகிறத நாங்கள் சொன்னோம். அது இப்படி சண்டை நடந்துகிட்டு பழைய இதுகளிலிருந்து தொடங்கிற சண்டை பயம் நடந்துகிட்டு என்று சொல்லி அவை அதை கேட்டுக்கொண்டு போட்டோம். இன்று 38 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் கண்களை மூடி ஒரு கணம் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த நிலைமையை ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறான கட்டிடங்களோ கட்டிட அமைப்புகளோ இல்லாத அந்த காலம், இலங்கை தீவிலே குட்டுக்களால் குறித்து காட்டப்படுகின்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்து நைனாதீவு என்ற குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் இங்கு யாழ்ப்பாணத்திலே அவர்களுக்கு எந்த விதத்திலும் உறவுகளும் தொடர்புகளும் அற்ற காலம் 38 வருடங்களுக்கு முன்பு. இன்று இதிலே இருக்கின்ற நைனாதீவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இப்பொழுது வீடு இருக்கின்றது. அந்த வேளையிலே திண்ணவெளியிலே ஒருவருக்கு எங்களுடைய உறவு இருக்கும், நல்லூர் அடியிலே ஒருவருக்கு எங்களுடைய உறவு இருக்கும், கொக்கிவில்லே எங்களுடைய உறவினருக்கு ஒரு உறவு இருக்கும். அவ்வாறு ஒவ்வொரு உறவினர் வீடுகளிலேயும் தங்கி இருந்து எங்களுடைய அண்ணன்மார்கள், மாமாமார்கள், அக்காமார்கள் கல்வி கேட்பார்கள்.
புலமை பரிசில் பரீட்சையிலே சித்தியடைந்து யாழ் நகரை நோக்கி வருவார்கள். தேசிய பாடசாலைகளை கற்பதற்காக வருவார்கள். பல்கலைக்கழக அனுமதிக்காக வருவார்கள். வேலை வாய்ப்புக்காக இவ்வாறு யாழ் நகரத்து தீவகத்திலே நைனாதீவிலே இருந்து யாழ் நகரை நோக்கி வருவார்கள். அவ்வாறு வந்து இந்த கொக்கிவில் பிரம்படி பகுதியிலே ஒரு உறவினர் வீட்டிலே தங்கி அதை சூழ்ந்து எங்களுடைய உறவுகள் எல்லோரும் பக்கத்திலே வாடகைக்கு வீடுகள் ரூமுகள் எடுத்து தங்கி இருந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த கொடூரமான சம்பவம் நடந்தது. அந்த கொடூரமான சம்பவம் இந்திய அரசால் இன்று நேற்று அல்ல, அன்று தொட்டு, அதாவது குமரப்பா புலேந்திரன் உட்பட அண்டன் தியாகி திலீபன் உட்பட இன்று இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்கால் வரையும் இன்று கூடி எங்களுடைய மீனவர்கள் சுதந்திரமாக கடலிலே சென்று தொழில் செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்கிறது. இந்தியா அன்றும் இன்றும் எங்களுக்கு திட்டமிட்டு எங்களுடைய இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இலங்கை இராணுவத்திற்கும் இலங்கை அரசுக்கும் சாதகமாக துணை புரிந்திருக்கிறது. ஆனால் அப்பாவி மாணவர்கள், எந்த குற்றமும் அறியாதவர்கள், எந்த விதமான ஒரு தீய சிந்தனையும் இல்லாமல் கல்வியே நோக்கு, எங்களுக்கு கல்வி பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும், நைனாதீவு கடலால் சூழப்பட்டது, வறுமை பஞ்சம், இதுக்குள்ளே படித்து நிமிந்து வர வேண்டும் என்பதற்காக பேரவா கொண்டு இந்த யாழ் நகரத்தை நோக்கி எங்களுடைய அண்ணன்மார்களும் அக்காமார்களும் தம்பிமார்களும் வருவார்கள். அப்படி வந்ததிலே இந்த பிரதேசத்திலே என்னுடைய சொந்த மச்சானும் என்னுடைய அண்ணன்மார்களும் ஒண்டவிட்ட அண்ணன்மார்கள், எனது அயல் வேலியோடு இருந்த என்னுடைய மச்சான், இவ்வாறு பலர் இந்த இராணுவ படுகொலையிலே இந்திய ராணுவ படுகொலையிலே கொல்லப்பட்டார்கள். செயின் பிளக்காலை நசித்து. இது ஒரு கோரமான சம்பவம். இந்த சம்பவத்தை எண்ணி எண்ணி நாங்கள் மனம் வெதும்பிக் கண்டு இருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் அந்த ஞாபகார்த்தமாக குணரத்தினம் சத்குணானந்தன், எனது மச்சான் மைத்துனர் அவர்கள், அவருடைய சகோதரங்கள் கனடாவிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சிறு உதவி தொகையை இந்த பிரதேசத்திலும் நைனாதியில் வாழ்கின்ற கஷ்டப்பட்டு அந்த பல்கலைக்கழகங்களில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கும் சிறு உதவியை செய்யுமாறு கேட்டிருந்தார்கள். அந்த வகையிலே நான் இன்று அதனை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கையந்துரோமார் பொன்னம்பலம் அண்ணா அவர்களை அன்போடு அழைத்து அதனை வழங்கி வைக்குமாறு அன்புரிமையோடு கேட்டினார். தம் உறவுகள் பலியாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நினைவாக இந்த நல்ல பணியை செய்ய வேண்டும், நினைவுகளை கடத்த வேண்டும். அதை கடத்துவதற்கான ஒரு வழியாக இதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் முதல் கொண்டு கல்விக்காக இயங்குகிறவர்கள் வரை இதனாலே பயன் பெற்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் 1987 ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இந்த பிரம்படி பகுதியிலே வைத்து இந்திய இராணுவத்தினராலே படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களை நினைவு கூறுகின்ற நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். 1987 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையிலே கைச்சாத்திடப்பட்டதை தொடர்ந்து ஒரு அமைதி படை என்ற பெயரிலே இந்திய ராணுவம் எங்களுடைய மண்ணிலே காலடி எடுத்து வைக்கின்றது. இந்திய படைகள் இந்த மண்ணுக்கு வந்தபோது அப்பாவி தமிழ் மக்கள் மிக பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். சில இடங்களிலே அவர்களுக்கு மாலைகள் அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அதுவரை காலமும் 48ஆம் ஆண்டிலிருந்து சிங்கள பௌத்த பேரினவாத அரசினாலும் அதனுடைய அரச இயந்திரங்களாலும் குறிப்பாக போலீசாராலும் இராணுவத்தினராலும் தமிழர்கள் தொடர்ச்சியாகவே வேட்டையாடப்பட்டு வந்திருந்தார்கள். இராணுவத்தினர் என்பதற்கு மேலதிகமாக ஸ்ரீலங்கா காவல்துறை, இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, விசேட அதிரடிப்படை மற்றும் ஊர்காவல் படை என்ற பெயரிலே உருவாக்கப்பட்ட குழுக்கள் மூலமாக மிக கொடூரமான சித்திரவதைகள், படுகொலைகள், பாலியல் வல்லுறவு கொடூரங்கள் என்று பல்வேறுபட்ட கொடுமைகளை தமிழ் மக்கள் 48ஆம் ஆண்டிலிருந்து அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அந்த கொடுமைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இந்த மண்ணிலே வாழ முடியாது, முற்றாக இந்த மண்ணை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்த போது இந்திய அரசு தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தது. நீங்கள் ஆயுதமேந்தி போராடுங்கள், உங்களுக்கு நாங்கள் தனிநாடு உருவாக்கி தருகிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து
அந்த அடிப்படையிலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆயுதமேந்தி போராடினார்கள். இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அடக்குமுறைகளில் இருந்து, படுகொலைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அந்த மக்கள் இளைஞர்கள் போராடினார்கள். அவ்வாறு அந்த போராட்டம் முனைப்பு பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஒரு கட்டத்திலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாத ஏஆர் அரசாங்கம், குறிப்பாக நெல்லியடியிலே மில்லரண்ணன் அவர்கள் நடத்திய தாக்குதலால் இடுப்பொடிந்து படுத்துக்கொண்ட ஸ்ரீலங்கா படைகள் போரிட மறுத்திருந்த நிலையிலே ஏஆருக்கு வேறு வழி இல்லாமல் அவர் ஓடோடி சென்று அமெரிக்காவினதும் இந்தியாவினதும் கால்களிலே விழுந்தார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்திய மேற்கு நாடுகள் இலங்கை அரசை தங்களுடைய ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தம் ஒன்றுக்குள் கொண்டு வந்தார்கள், குறிப்பாக இந்தியா. அந்த வகையிலே இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களுக்கு மாறாக இலங்கை செயல்படாது என்கின்ற ஒரு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்ற வகையிலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்ற பொழுது தமிழ் தரப்பு முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் தமிழர் சார்பாக இந்தியா அந்த ஒப்பந்தத்திலே கையொப்பமிட்டதாக சொல்லி, தமிழர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரப்போவதாக சொல்லி, தமிழர்களுக்கு ஒரு இடைக்கால நிர்வாகம் ஒன்றை ஏற்படுத்தி தரப்படும் என்கின்ற நம்பிக்கை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு புதுடில்லியில் வைத்து இந்திய பிரதமர், அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அடிப்படையிலே இந்திய படைகள் இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்திருந்தார்கள். அவ்வாறு காலடி எடுத்து வைத்த இந்திய படைகள் இந்த மண்ணிற்கு வந்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய தமிழர்கள் தேசத்திற்கு எதிரான ஒடுக்குமுறைகள் முனைப்பு பெற்றிருந்த நிலையிலே இந்தியாவை நம்பி இந்தியாவிடம் ஆயுதங்களையும் விடுதலை புலிகள் கையளித்திருந்தார்கள். இப்பொழுது தமிழர் தேசத்தினுடைய பாதுகாப்பை முழுமையாக இந்தியா பொறுப்பேற்றிருந்தது. அந்த நிலையிலே தமிழர் தேசத்திலே சிங்கள பேரினவாதத்தினுடைய அடக்குமுறைகள் தீவிரமடைந்து கொண்டிருந்த நிலையிலே அந்த அடக்குமுறைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி திலீபனண்ணன் அவர்கள் 1987 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். இந்திய படைகள் இந்த மண்ணில் நிற்கின்ற பொழுதே, இந்திய படைகள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே, இந்திய அரசு பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே திலீபனண்ணன் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. 12 நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல், ஒரு பிடி உணவில்லாமல் அவர் துடிதுடித்து உயிரிழந்து போன ஒரு வீர சம்பவம் நடைபெற்றிருந்தது. அந்த இடத்திலே இந்தியா தன்னுடைய கடமையை, ஏற்றுக்கொண்ட கடமையை செய்ய தவறி இருந்தது. தொடர்ந்து 9 நாட்கள் கழித்து இந்த வடகடலிலே பயணித்துக் கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க போராளிகள் 17 பேர் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா படைகளால் கைது செய்யப்படுகின்றார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய படைகளிடம் கோரப்படுகின்றது. புலிகளால் மட்டுமல்ல, பொதுமக்களாலும் தமிழ் மக்களாலும் கூட அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் உங்களை நம்பி ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, நிராயுதபாணிகளாக நிற்கிறார்கள், நீங்கள் இந்த அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போது இந்தியா அந்த இடத்திலும் கைவிரித்தது. 12 பேர் சைனட் உட்கொண்டு வீரமரணம் அடைகின்ற ஒரு சூழல் உருவாகியது. அதைத் தொடர்ந்து இந்தியா தமிழர்களுக்கு ஒரு நேர்மையாக செயல்பட போவதில்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த சம்பவம் நடந்து 7 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 5ஆம் தேதி அந்த 12 பேரும் வீரச்சாவடைந்த 7 நாட்களுக்கு பிற்பாடு இந்த இடத்திலே இந்திய படைகளாலே பெருமளவான தமிழ் மக்கள், அப்பாவி தமிழ் மக்கள், அதிலே பல கல்விமான்கள், பல்வேறுபட்ட அரச திணைக்களங்களிலே பணியாற்றியவர்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் மிக கொடூரமான முறையிலே சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதிலே பலர் குலையுயிரும் குற்றுயிருமாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மேலால் இந்த வீதியிலே அவர்களுடைய கவச வாகனம், டேங்க் என்று சொல்லப்படுகிற கவச வாகனத்தை ஏற்றி சென்ற சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த இடத்திலே நாங்கள் இதை சொல்வது இந்தியாவுக்கு எதிராக ஒரு மனநிலையை ஏற்படுத்துவதற்காக அல்ல, மாறாக இந்தியா தான் ஏற்றுக்கொண்ட வரலாற்று கடமையை தவறவிட்டு 38 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. இந்த 38 ஆண்டுகளின் பின்னர் நாங்கள் இந்திய அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம், தயவு செய்து நீங்கள் இந்த தொடர்ந்தும் தமிழர்கள் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒடுக்குமுறைக்குள் அழிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இலங்கையினுடைய இந்த ஆட்சி முறைமை மாற்றப்பட வேண்டும், ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வை கொண்டு வருவதற்கு இந்தியா அதை செய்ய வேண்டும். இலங்கை இந்திய ஒப்பந்தம் தமிழர்களுடைய பெயராலே செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்வு என்பது தமிழர்கள் விரும்புகிற ஒரு தீர்வாக இருக்க வேண்டும். தமிழர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக 13ஆம் திருத்தச் சட்டம் திணிக்கப்பட்டு 38 ஆண்டுகள் கடந்து தமிழர்கள் தொடர்ந்து அழிவுகளையே சந்தித்து வருகிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் இந்தியாவிடம் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்வது, இந்தியாவுடைய உண்மையான நட்பு சக்தியாக தமிழர் தேசம்
தமிழர்கள் மாத்திரம்தான் இருக்க முடியும். சிங்கள தேசம் ஒருபொழுதும் இந்தியாவினுடைய நட்பு சக்தியாக இருக்காது. அவர்கள் எப்பொழுதும் இந்திய விரோதிகளோடு தான் உறவுகளை வைத்துக் கொள்வார்கள். இன்று தங்களுடைய தேவைக்காக இந்தியாவிடம் அவர்கள் அனுசரித்து போவதாக காட்டிக்கொண்டாலும் நீண்ட எதிர்காலத்தில் அவர்கள் நிச்சயமாக இந்தியாவுக்கு மாறான சக்திகளோடு தான் செல்வார்கள். ஆகவே இந்தியா தொடர்ந்தும் தவறான ராஜதந்திர அணுகுமுறைகளை கையாளக்கூடாது. உடனடியாக இந்த ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை பெற்றுத் தருவதன் மூலமாக இந்தியாவோடு தமிழர்களுக்கு ஒரு நட்புறவை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.